ஓய்ந்தது பிரச்சாரம், நடந்தது என்ன? ஜனநாயகம் கேலிக்குத்தாகி விட்டதா அப்படிங்கிற கேள்விக்கான விளக்கம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. வேட்பாளர்களும் அரசியல் தலைவர்களும் காரச்சாரமாகவும் வேடிக்கையாகவும் பிரச்சாரம் செய்ய வேட்பாளர்களும் தங்களுடைய பங்குக்கு ஆட்டம் பாட்டம் அப்படின்னு கலக்குனாங்க. எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை தொகுதி வாரியாக மக்களுக்கு வேட்பாளர்கள் வாக்குறுதிகளை அளித்திருப்பதும் தேர்தல் பிரச்சார நடைமுறையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதையும் உணர முடியுது. எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க வேட்பாளர்கள்லாம். அது ஃபஸ்ட் டைம் இதுதான். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இங்கே பெரிய பணக்காரர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், வறுமையில் வாடுறவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, சாதி உணர்வு இருக்கிறவங்க, சாதிக்கு அப்பாற்பட்டு செயல்படுறவங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் இந்த மாபெரும் ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்கிறாங்க. இவங்க எல்லாரையும் அரவணைத்து சென்று வாக்குகளை குவிக்கும் பணியிலையும் நம்முடைய அரசியல்வாதிகள் கவனத்தை செலுத்தினாங்க. நிறைய குளறுபடிகள், வேண்டத்தகாத விஷயங்கள் நடந்தாலும் கூட உலகில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய மாபெரும் நாடாக இந்தியா திகழ்ந்து வருகிறது அப்படிங்கிற பெருமை நமக்கு எப்பவுமே இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு ஜனநாயக நாடாக இந்தியா இருக்குது. பிற நாடுகளில் இராணுவம், உளவுத்துறை போன்றவை ஆதிக்கம் செலுத்தி மக்கள் பெரும்பான்மையாக யாருக்கு வாக்களித்தாலும் கூட தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தீர்ப்பை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைமையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் மற்ற நாடுகள்லாம். அந்த வகையில் இந்திய ஜனநாயகம் பெரும்பான்மை மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பவே இயங்கி வருவதாக நம்முடைய ஜனநாயகத்தினுடைய பெரிய மாண்பாக இருக்குது. அந்த வகையில் இந்திய மக்களும் நம்முடைய அரசியல் தலைவர்களும் கூட இதுக்கு காரணமானவர்கள் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஜனநாயகத்தை எதிர்க்கட்சியும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் பழுதடைந்தாலும் அந்த நாணயம் எப்படி செல்லாதாகி விடுமோ அதே போல தான் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இதில் எந்த ஒரு தரப்பும் சரியாக செயல்படவில்லைனா கூட ஜனநாயகம் செல்லா காசாக மாறிடும். அந்த வகையில் நம்முடைய நாட்டு ஜனநாயக திருவிழா சிறப்பாகவே செயல்பட்டிருக்கு. ஆனால் சில நெருடல்கள் இந்த பிரச்சாரத்தில் இருந்துச்சு. ஒன்று கச்சத்தீவு விவகாரம், இன்னொன்று சீன விவகாரம். கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் செய்தது தமிழகத்திற்கு தீங்குதான் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியும். ஆனால் காங்கிரஸ் குற்றம் சாட்டிய பாஜக ஏன் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவு மீட்போம் அப்படின்னு சொல்லலை? கச்சத்தீவை பற்றி இப்போ சமீபத்தில் அண்ணாமலை ஆர்டிஐ போட்டேன், தகவல் வந்துச்சு, திமுக தான் காரணம், காங்கிரஸ் தான் காரணம்னு பக்கமாக பேசினார். சரி, அண்ணாமலை தான் பேசினாருன்னு பார்த்தா பிரதமர் நரேந்திர மோடியே பிரச்சார பொதுக்கூட்டங்களில் கச்சத்தீவை பற்றி பேசுகிறார். திமுக தான் காரணம், காங்கிரஸ் தான் காரணம். அவ்வளோ மக்கள் மீது நம்பிக்கை இருந்தால், மீனவர்கள் மேலே அவ்வளோ அக்கறை இருந்தால், கச்சத்தீவு மீட்கணுங்கிற எண்ணம் இருந்தால் எதுக்காக தேர்தல் வாக்குறுதி ஒரு லைன் கூட கச்சத்தீவை பற்றி இல்லை? கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு ஏன் நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கல? அப்போ கச்சத்தீவுக்காக பாஜக பேசின எல்லாமே பொய் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. அதே போல் சீனா நம்முடைய எல்லையில் 3000 கிலோமீட்டரை கைப்பற்றி விட்டதாக காங்கிரஸ் சொல்கிறாங்க. உண்மை என்னென்னா 3000 கிலோமீட்டரை சீனா கைப்பற்றி இருந்தால் லடாக்கும் அருணாச்சல பிரதேசமும் முழுமையாக சீனா வசம் போயிருக்கும். சீனா நம்முடைய எல்லை பகுதியில் கைப்பற்றியிருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் 3000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்கு. 3000 கிலோமீட்டரை சீனா கைப்பற்றி விட்டதாக சொல்லக்கூடிய காங்கிரஸ் ஏன் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அதை பற்றி எதுவும் சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. வெளிநாட்டு கொள்கை பிரச்சனையை தேர்தலில் விவாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸில் வெளிநாட்டு கொள்கைகளும் பிரச்சாரத்தில் முக்கிய இடம் பெறும். ஆனால் அப்படி பிரச்சாரம் செய்யும்போது நாங்கள் இப்படி நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர எதிர்க்கட்சிகள் மீது விமர்சனங்களை முன்வைக்க மாட்டாங்க. ஏன்னா நாட்டு பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பொறுத்தவரை தாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இருப்பதை உலகிற்கு எடுத்து காட்டுவதாகவே இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இங்கே பாஜகவும் காங்கிரஸும் அந்த மாதிரி பக்குவத்தை பெற்றதா தெரியல. இருந்தாலும் இது தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்படக்கூடிய பிழையாகவே பார்க்க வேண்டியிருக்கு. நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது எந்த கட்சியுமே சமரசம் செய்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு மக்களும் நம்புகிறாங்க. நாமளும் அதை நம்புவோம். அதே போல் தமிழக மீனவர்களிடம் கச்சத்தீவை பற்றி தான் பேசினார்களே தவிர
இந்தியா இலங்கை ஆகிய 2 தரப்பு மீனவர்களிடையான பேச்சுவார்த்தை குறித்தோ தமிழக மீனவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றியோ பிரச்சாரத்தில் யாருமே பேசாதது இன்னொரு நெருடலான விஷயமா இருக்குது. அதே போல் இலங்கை தமிழ் பிரச்சனை குறித்தும் யாரும் வாயை திறக்கலை. இலங்கையில் தமிழர்கள் தாக்கப்பட்டதால் தமிழகத்தில் கொந்தளிப்பு ஏற்பட்ட போது காங்கிரஸை தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே வரிந்து கட்டிக்கிட்டு களத்தில் இறங்கினாங்க. இலங்கை தமிழருக்கு நியாயமான உரிமைகளை வாக்கி கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ இலங்கையில் ஒரு விதமான மயான அமைதி நிலவி வரக்கூடிய நிலையில் அதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அதனால் அரசியல் கட்சிகளுக்கு இலங்கை தமிழர் பிரச்சனை என்பது ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக தான் என்பது அம்பலமாயிடுச்சு. இந்த மாதிரியான குறைபாடுகள் எல்லாம் இருந்தாலும் கூட அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சாரம் களை கட்டி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்முடைய ஜனநாயகத்தின் வலிமை எடுத்து காட்டியதுன்னு சொல்லலாம். இனி வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை எப்படி நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓட்டு போடும்போது பணத்திற்காக ஓட்டு வைக்காமல் நல்ல வேட்பாளர்களை தகுதி திறன் பார்த்து தயவு செஞ்சு தேர்வு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய ஜனநாயகத்தை இன்னும் வலுப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். நமது வாக்காளர் பெருமக்கள் இதை உணர்வார்களா அப்படிங்கிறது நமக்கு போக போக தெரிய வரும்.